திமுக திராவிட மாடல் அரசு மக்களுக்கு வந்து மகிழ்ச்சியுடன் வழங்கியிருக்கிறோம். எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார். நாங்கள் மட்டும் இருக்கல, பெண்கள் தான் அதிகமாக எதுக்குறாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க சாராயம் விற்ற காசில் தான் இந்த 5 ரூபா கொடுக்குறாரு. அப்போ எங்கள் வீட்டுக்காரங்கள மேலும் வந்து சாராயத்தை கூடுதலாக குடிக்க தூண்டி விட்டுருவார் ஸ்டாலின். சில பேர் கடுமையாக பேசுகிறாங்க. எங்கள் தாலி அறுத்து எங்களுக்கு வந்து பரிசீலிப்பு கொடுக்குறியான்னு கேட்குறாங்க. 5 ரூபா சேர்த்து நான் ஸ்டாலின் நான் பயிராக கிட்ட சொல்கிறேன். நீ இப்போ தமிழ்நாட்டு பெண்களை ஆண்களை சரி அவ்வளோ மட்டமாக நினச்சிருக்க. இந்த நாய்களை விலை கொடுத்து வாங்கிடலாம்ப்பா. நம்மளை எவ்வளோ வேணாலும் கொள்ளையடிச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், வாரிசு அரசியல் நடத்திக்கலாம், குடும்ப அரசியல் நடத்திக்கலாம். இந்த கழுதைகளுக்கு ஒரு 2 ரூபா சேர்த்து கொடுத்தோம்னா, லஞ்சம் மாதிரி பணம் கொடுத்தோம்னா தற்காலிக தொழிலோட பேச்சுவார்த்தை நடத்த முடியாதுங்கிறான். இன்னும் ஒரு 5-10 வருஷம் போச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் தொழிற்சவே நடத்த முடியாது. கம்யூனிஸ்டை யாரும் நடத்த முடியாது. அந்த நிலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவனோட தானே கூட்டணி வச்சுட்டு இருக்க. அதுதான் சொல்ல வரேன். இப்படிப்பட்ட திராவிட மாடல் அரசு தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும்ன்றாங்க கம்யூனிஸ்ட். அவங்க எம்எல்ஏ 4 பேராவது எம்எல்ஏ ஆகணும். அவங்க தலைவராக தெரியணும், வேட்டி கட்டிட்டு தெரியணும். தொழிலாளர் முக்கியம் இல்லை, எம்எல்ஏ தான் முக்கியம். பதவி தான் முக்கியம். கருணாநிதிக்கு பட்டம் கொடுக்குறாங்க, டாக்டர் பட்டம். சரிங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 70களில் அவரை கூப்பிட்டு ஏதோ மிரட்டி அல்லது ஆதாயம் சொல்லி என் மகன் இல்லைன்னு சொல்ல வச்சாங்க. தயவு செய்து இதை மட்டும் அப்படியே 70 தொடக்கவே அப்படிதான். கருணாநிதி பெத்த பிள்ளையே இல்லைன்னு சொல்ல வச்ச ஆளு கருணாநிதி, ஸ்டாலினுடைய அப்பா. இவர் ஏமாத்துறீங்களா நீங்க? அந்த பரம்பரை எப்படிங்க? பரம்பரை எப்படி தாங்க? நான் அப்புறம் சும்மாவை சொல்றேன். இப்போ ஜான்சியை சொல்றதுன்னா என்ன சும்மாவா? அவளை பொறுத்த வரைக்கும் சரி, சின்னதோ பெரிதோ, ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி இது எதிர்க்கணும் இல்லை. கம்யூனிஸ்ட் எப்படி எப்படி தப்பு இல்லை. அது வந்து அடிச்சது ஒரு மகளிரை வந்து அடிக்கிறது. அந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் பழைய காலம். இப்போ அண்டி பிழைக்கிற கம்யூனிஸ்டுகள். மாநில உரிமை வந்து தமிழக முதலமைச்சர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். மாநில உரிமை தேசிய பேரிய ஏன் மாநில உரிமை என்ன கேட்டுட்டு இருக்க நீ? 71லேருந்து கூட்டணி அரசியல் நடத்துகிற, இந்திய ஆட்சி நடத்துறவனோட கூட்டணி 71லேருந்து. சரிங்க. மாநில உரிமை ஒன்றுமே இல்லையா இது வரைக்கும்? உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்புகளுக்கு வணக்கம். தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா மணியரசன் ஐயா அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். தொடர்ந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். சில காரணங்களுக்காக சந்திக்கணும் அப்படின்னு முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வுலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. முதல் கட்டமாக ஒரு கேள்வி. இந்த 5000 ரூபாய் திமுக திராவிட மாடல் அரசு மக்களுக்கு வந்து மகிழ்ச்சியுடன் வழங்கியிருக்கிறோம். எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சேமிப்பில் போட்டு வைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பலவிதமான ஒரு பாராட்டு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஐயா நீங்கள் மட்டும் இதை வந்து எதிர்க்கிறீங்க. என்ன காரணம்? மக்களுக்கு, எளிய மக்களுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுப்பதை தடுப்பது ஏன்? என்ன காரணம் உங்களுக்கு? பாரதிய ஜனதா கட்சியும் தடுக்க பார்க்குது. அதை மீறி நாங்கள் உடனடியே தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக கொடுத்துட்டோம். நீங்களும் அதை எதிர்க்கிறீங்கன்னா எப்படி அர்த்தம்? நாங்கள் மட்டும் எதிர்க்கல, பெண்கள் தான் அதிகமாக எதிர்க்கிறாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க சாராயம் விற்ற காசில் தான் இந்த 5 ரூபா கொடுக்குறாரு. அப்போ எங்கள் வீட்டுக்காரங்கள மேலும் வந்து சாராயத்தை கூடுதலாக குடிக்க தூண்டி விட்டுருவார் ஸ்டாலின். அதனால் இது ஆபத்து. இது எங்கள் பிள்ளைகளை, ஆண்களை, பெண்களை எல்லாரையும் சாராயம் குடிக்க சொல்லி கடையை திறந்து வச்சு சாராய பழக்கி, மதுவிலக்கு இருந்த நாட்டில் சாராயத்தை பழக்கிட்டு அதில் கொள்ளையாக அடிக்கிறீங்க. 50,000 கோடி மேலே, ஆண்டுக்கு 50,000 கோடிக்கு மேலே சாராய கொள்ளையில் உங்களுக்கு காசு வருது. எங்கள் குடும்பங்களுக்கு எத்தனை 1000 கோடி இழப்பு வருது தெரியுமா? சாராயத்தினால உழைக்கிறது இல்லை, குடும்ப சண்டை எல்லாம் வருது. நீ எங்கே எடுத்துக்கிற? எங்கள் அண்ணன் சில பேர் கடுமையாக பேசுகிறாங்க. எங்கள் தாலி அறுத்து எங்களுக்கு வந்து பரிசீலிப்பு கொடுக்குறியான்னு கேட்குறாங்க. பெண்கள் கேட்குறாங்க. நாங்கள் கேட்கறது இருக்கட்டும்.
அந்த மாதிரி பயப்படுது. இந்த 5 ரூபா கொடுத்தா இன்னும் எவ்வளோ கூட கொண்டாந்து என்னென்ன பழக்கத்தை கொண்டாந்து விட்டுற போகிறாங்கன்னு அந்த ஆள் ம். வந்து அந்த காசில் ஒரு பகுதியை கொடுக்குறாரு. ம். எங்கள் குடும்பமே நிம்மதி இல்லாமல் கிடக்கு. ஒரு பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கு. ம். அப்படி இருக்கும்போது 5 ரூபா எதுக்கு கொடுக்குற நீ? ம். எதுக்கு 5 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்க? 5000 இல்ல அது எங்களுக்கு ஒரு சேமிப்பா இருக்குது. மொத்தமா 5000 ரூபாய் பாக்குறது எங்களுக்கு ஒரு அவங்க பெரிய பிள்ளை இல்ல. படித்த பிள்ளைக்கு வந்து பிஹெச்டி படித்த பிள்ளை, எம்எஸ்சி படித்த பிள்ளை, ம். கல்லூரியில் வேலை பார்க்குறது 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷமாக பேராசிரியராக இருக்குது. அதுக்கு சம்பளம் கொடுக்க முடியலை. அதை ரெகுலரைஸ் அதை நிரந்தரப்படுத்த முடியலை. ஒரு அன்றாட கூலி மாதிரி 25,000 ரூபா கொடுக்குற வந்து அதுவும் 11 மாதம் தான் வேலை, ஒரு மாதத்துக்கு சம்பளம் கிடையாது, வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் உண்ணாவிரதம் இருக்குது, தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்குது. அங்கிட்டு ஒரு பக்கம் நர்சிங் படித்த பிள்ளைகள் போராடுது, பர்மனெண்ட் பண்ணலை, 12,500 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் 80,000 ரூபா 60,000 ரூபா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஆசிரியர் பயிற்சி படித்த பிள்ளைகள் ஆணும் பெண்ணும் போராடி கிடக்கு, வேலை கிடக்கல, அது உள்ள சம்பளம் கொடுக்கல, எங்களை இப்படி பண்ணுறான்ட்டு 15-20 வருஷமாச்சு தொழிற்சாலைகளில் தொழிலாளிகளை நிரந்தரப்படுத்தி இந்த கும்பல் வந்து தொழிற்சாலைகளில் நிரந்தர தொழிலாளிகள்லாம் ஆக்கிறதெல்லாம் சட்டம் தேவையில்லைன்னு சட்டத்தை மாற்றிட்டு மோடி என்னும் ஸ்டாலின் கும்பல்லாம் எல்லாருமே மாற்றிட்டு இப்போ வந்து பெர்மனண்ட்டே இல்லை, அத்து கூலியா அன்றாட கூலியாக தான் ஒவ்வொரு தொழிற்சாலையிலையும் பெரிய பெரிய டாட்டா தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, அசோக் லைலண்டு போல் ஹிந்துஜா தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, எந்த தொழிற்சாலையிலையும் வந்து நிரந்தரப்படுத்துறது இல்லை, அத்து கூலியா அன்றாட கூலியாகி விட்டீங்க. அப்போ எங்கள் வருமானத்தையெல்லாம் பறிச்சுட்டு எங்களை தெருவிலாலையை விட்டுட்டு துப்புரவு தொழிலாளி எல்லாம் கான்ட்ராக்டில் விட்டுட்டு அப்படின்னா அதுதான் அப்படியே வயிற்றறிஞ்சு போய் கிடக்கு. அதை எங்களுக்கு மாற்றுறதுக்கு எங்களை கொள்ளையடிச்சு எங்களை சூறையாடிட்டு எங்கள் வாழ்க்கையை சூறையாடின ஸ்டாலின் வந்து எங்களுக்கு 5 ரூபா பணம் கொடுக்குறாரா அப்படின்னு பெண்கள் தான் கேட்குது. பெண்கள்கிட்ட கொஞ்சம் கேட்டு பார்த்து வருதே போடுங்க கருத்து. அது உண்மையிலே பாராட்டியிருந்தால் அதையும் போடுங்க, அது உண்மையாக என்ன பேசுதோ அதையும் போடுங்க. நாங்கள் சொல்கிறோமா வெளிப்படையாக சொல்கிறீங்க? வெளிப்படையாக அது வந்து குடும்ப தாலியாக இருந்துட்டு அவங்களுக்கு என்ன நீ இதே கொடுக்குற 5 ரூபாங்கிற குடும்பங்கள் எங்கேயாச்சும் அமைதியான பாருங்கள். சாராய கடையை திறந்து வச்சுட்டு அரசாங்கம் உலகத்தில் சாராயம் திறந்துருக்கலாம். அது அந்தந்த மக்கள் அந்தந்த இனத்துக்குள்ள பழக்க வழக்கம். நம்ம இனத்துக்கு அது பொருந்தலை, தமிழர்களுக்கு அது பொருந்தலை. மதுவிலக்கு வந்து திறந்து விட்டுட்டாக்க குடித்து குடும்பம் கட்டும் போது வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. ரொம்ப மோசமாயிடுச்சு. அதனால நம்ம நாட்டுக்கு நம்ம இனத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு அது ஒத்து வரல. அங்கே இருக்குது இங்கே இருக்குது அந்த பேச்செல்லாம் பயக்கூடாது. எங்களுக்கு ஒத்து வரல, எங்களுக்கு அலர்ஜியாக இருக்குது. எங்கள் சமூகம் கெட்டு போகுது. பிள்ளைகள் இந்த காலேஜ் படிக்கிற பசங்க பூரா கஞ்சா வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பிள்ளைகளை கஞ்சா பழகிட்டேன். இல்ல இந்தியாவிலே சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்றாங்க. இந்தியாவிலே சட்டம் ஒழுங்கு அமைதியா இருக்குது. தினந்தோறும் எத்தனை கொலை நடக்குது, எத்தனை கொள்ளை நடக்குது, தகராறு நடக்குது. தினந்தோறும் செய்தித்தாளில் வருது இல்லை. அமைதியாக எங்கே இருக்குது? அமைதியாக இருக்குது. அவங்க குடும்பத்தில் அமைதியாக இருக்கலாம். அதுகளுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன சம்பந்தம் என்ன இருக்குது? நாய்களை அடிச்சுட்டு கிடங்கம்பாங்க. அவங்க கோட்டை கொத்தரத்தில் வந்துக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டே வந்து திறப்பு விழா நடத்த விட வலிக்குதுன்னு சொல்லி இருந்த இடத்துல இருந்துகிட்டே திறப்பு விழா நடத்திக்கிட்டு தேர்தல் சமயத்தில் அப்படி பண்ணுற செட்டு அது ஆட்சியில் இருக்க செட்டு. அதனால மக்கள் எதுக்குறாங்க அதை. இந்த 5000 ரூபாய் என்பது நீ எங்களை ஏமாத்துற, சாராய கடையை மட்டும் மூடு, எனக்கு 5000 தர வேண்டாங்குது அந்த பெண்கள். 5000 எனக்கு தர வேண்டாம், சாராய கடையை மூடுன்னு சொல்லுதுங்க பெண்கள். போய் கருத்து வாக்கு எடுப்புங்க, கருத்து வாக்கு எடுப்பு நடத்துங்க பார்ப்போம். இது தெரியும், அவர் தேர்தல் ரிசல்ட் தெரியும். ரிசல்ட் தெரியுன்றீங்களா? தேர்தல் விளம்பரத்துல நாங்கள் யாரையும் விட்டு பின்தங்க விட்டு யாரையும் பின்தங்க விடுறதில்ல. எல்லோரும் சாராய கடை திறந்தே வச்சிருக்கோம், யாரையும் பின்தங்க விடுறதில்ல. எவ்வளவு தாமதம் வந்தாலும் குடிக்கலாம். முதல்ல சாராய கடையை மூடட்டுங்க, எங்களுக்கு 5000 ரூபா அந்த 1000 ரூபாயெல்லாம் வேண்டாங்குது அந்த பெண்கள். வேலை கொடுங்க, சம்பளத்தை கொடுங்க. ஆமாம், வேலை கொடுங்க, சம்பளத்தை கொடுங்க, சாராய கடையை மூடுங்க. அது மாதிரி கெட்டு போகுது வந்து பிள்ளைகள்லாம், கல்லூரி படிக்கிற பிள்ளைகள்லாம் வந்து கஞ்சாவும் வேற ஏதோ பவுடரை கொண்டு வச்சுட்டு குடிச்சிட்டு போகிறேன். மதுவில் கிடக்கு, குடும்பமே சீரழிஞ்சிருக்கு. இந்த ஒழுக்கக்கேடு, இந்த சீரழிவை இதை வச்சுட்டு நம்ம 5 ரூபா தரேன் இதை தரேன்னா என்ன அர்த்தம்? அது 5 ரூபா நீ எப்படி தர்றதும் தேர்தலுக்காக செய்கிறது நீ ஒரு ஜேப்படி வேலை மாதிரி இல்லையா? அது மாதம் எங்களுக்கு 1000 2000 ஏதோ ஒன்று கொடுக்குற 1000 ரூபான்னு அதை சேர்த்தேன் இதை சேர்த்தேன் வச்சு 5 ரூபான்னாக்க தேர்தலுக்கு ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்குற. அப்போ நாங்கள் கேடு கேட்டாலும் பரவாயில்ல, எங்கள் குடும்பம் கோடை காலத்துக்கு ஒரு சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் சேர்த்து கொடுக்குறதுல என்ன தவறு? ஏன் போன 5 வருஷத்தில் இப்போ தான் புத்தி வருதா? 5 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கீங்க, இப்போ தான் புத்தி வருதா? தேர்தல் வருதுன்னு புத்தி வருதா? இது வந்து ஜேப்படி வேலை இல்லையா? அது பொருள் கொடுத்து ஏமாத்துற வேலை இல்லையா? ஓட்டு வாங்குறது இடத்துல ஏமாத்துற வேலை இல்லையா? மக்கள் வரி பணத்தில் ஓட்டு வாங்குறதுக்கு மக்கள் அவ்வளவு மக்களை எளிதாக, அவ்வளோ ஈஸியாக, அவ்வளவு மட்டமாக நினச்சிருக்க.
5 ரூபா சேர்த்து மக்கள். கொடுத்து நான் ஸ்டாலின் நான் பயிராக குற்றம் சாட்டேன். நீ இப்போ தமிழ்நாட்டு பெண்களை ஆண்களை சரி அவ்வளோ மட்டமாக நினச்சிருக்க. இந்த நாய்களை விலை கொடுத்து வாங்கிடலாம்ப்பா. ம். நம்மளை எவ்வளோ வேணாலும் கொள்ளையடிச்சுக்கலாம், ம். என்ன வேணாலும் பண்ணலாம், வாரிசு அரசியல் நடத்திக்கலாம், ம். குடும்ப அரசியல் நடத்திக்கலாம். இந்த கழுதைகளுக்கு ஒரு 2 ரூபா சேர்த்து கொடுத்தோம்னா, லஞ்சம் மாதிரி பணம் கொடுத்தோம்னா ஏன்னா அது அமைதி அடைஞ்சிடும் அப்படின்னு தமிழர்களை அவ்வளோ மட்டமாக நினச்சி தான் இந்த 5000 ரூபா கொடுக்குற. ம். அவ்வளவு கேவலமாக நினச்சிருக்க ஸ்டாலின், ஞாபகம் வச்சுக்க. அந்த எண்ணம் இருக்க போய் தான் கொடுக்குறாருன்னு சொல்றீங்க. ஏ நல்ல எண்ணத்துல கொடுக்கல. நல்ல இடத்துல இந்த கூட்டத்தை எப்படி ஏமாத்தலாம்? இது இந்த தமிழ் கூட்டம் அறிவில்லாத கூட்டம், அது நம்ம சொந்த புத்தி இல்லாத கூட்டம். இது நம்ம மயக்கிடுவோம், ஏமாத்திடுவோம் அப்படின்னா நீ திருப்பி இது செயற்கையானது இல்லையா? இது ஆர்டிஃபிஷியலாக இல்லையா? இது செயற்கையாக இல்லையா? இப்போ சில மாதம் நீ இவருக்கு ஒன்றும் கொடுக்கறதில்ல, ஒன்றும் பண்ணலை. போன வருஷம்லாம் அது பெரிய பிரச்சனை இல்லை. இந்த வருஷம் மட்டும் எல்லாம் சேர்த்து கொடுக்குற, எல்லாத்துக்கும் அதுக்கு இதுக்கு எல்லாம்ட்டு இது என்னது? சரி, இப்ப பேசிட்டு இருக்கும்போது ஐயா ஒரு விஷயம் சொன்னீங்க. தொழிலாளர்களை வந்து அத்துக்கூலியா வச்சிருக்காங்க. எந்த தொழிற்சங்க எந்த ஒரு பெரிய நிறுவனத்திலயுமே தொழிற்சாலைகளிலுமே நிரந்தர வேலை இல்லை. ரொம்ப காலமாச்சு. கம்யூனிஸ்டுகள் எதுவும் சொல்லல. திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற கம்யூனிஸ்ட் கட்சி. அப்ப நீங்க சொல்றது முரண்பாடா எல்லாம் தெரியுதுங்க ஐயா. கம்யூனிஸ்டுகள் தொழிற்சங்க தலைவராக இருக்காங்க. யாருக்கு? நிரந்தர தொழிலாளிக்கு. அத்துக்கூலிக்கு சக்கா வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி இப்போ சாம்சங்கில் ஒன்று வந்துச்சுல்ல, கேட்டு பாருங்க. அங்கே உள்ள தொழிலாளி சிபிஎம் ஆதரவு தொழிலாளி கேட்டு பாருங்க. சாம்சங் வந்து தென்கொரியா கம்பெனி. சரிங்க ஐயா. அவங்க வந்து எத்தனை வருஷம் வேலை பார்த்தாலும் நிரந்தரப்படுத்துறது இல்லை. ஒரு அத்துக்கூலியாக கொடுத்துக்கிட்டு இருக்கான். சங்கம் என்பதை அங்கீகரிக்கிறது இல்லை, தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்கல. அவன் சங்கமே தொடங்கக்கூடாது. இப்போ சிஐடி அவங்க சங்கம் இருக்குன்னா அதில் கிளையாக அதனுடைய உறுப்பாக ஒரு சங்கம் அங்கே வைக்கக்கூடாது. பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேங்கிற அன்னைக்கு வரையிலும். அதையெல்லாம் சங்க உரிமை வேணும், எங்களை நிரந்தரப்படுத்தணும், குறிப்பிட்ட 2 வருஷம் நாங்கள் வேலை பார்த்த நிரந்தரப்படுத்தணும். இந்த மாதிரி கோரிக்கைகளை வச்சு தான் அவங்க போராடினாங்க. நல்ல வெற்றிகரமான போராட்டம் இருந்துச்சு. அரசு வந்து முதலாளி பக்கம், தென்கொரியா முதலாளி பக்கம், தமிழ்நாட்டு தொழிலாளி பக்கம் இல்லை, அந்த பக்கம் இருந்தான். இவன் கூட்டணி பார்த்துட்டு சிஐடி தான் ஆரம்பித்து நடந்த போராட்டம். சிஐடி பிடிச்சி காதை பிடிச்சிக்கிறேன்னா, என் கூட்டணி இருக்கியா விளையாடுறியான்னு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். கம்யூனிஸ்ட் கட்சிங்களை பார்த்து சிபிஎம் இருக்குல்ல, அதுலேயே தீவிர கட்சி சிபிஎம், கொஞ்சம் மிதவாத சிபிஐம்பாங்கல்ல, அந்த சிபிஎம் தீவிர கட்சி இருக்கியா, என்னோட இருக்கியான்னு விளைவிக்கிறியா, நீ எனக்கு நண்பனா எதிரியா இந்த கேட்டிருப்பாரு போருக்கு. உடனடியாக மேலேருந்து அந்த சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் அங்கே போயிருந்தாங்கலாம் அம்சடைக்கு பேச்சுவார்த்தை மாதிரி நடத்திட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. யாரையும் வேலையை விட்டு நீக்கிறதில்ல, பழி வாங்குறதில்ல, மற்றபடி வேலைக்கு வந்துகிட்டு இருங்க. தொழிற்சங்க உரிமை இன்னும் இல்லை, சம்பள உயர்வும் கிடையாது, வேலை நேரம் வந்து 12 மணி நேரம் 11 மணி நேரம் வேலை வாங்குறாங்க, அதுலேயும் மாற்றம் கிடையாது. 8 மணி நேரம்லாம் கிடையாதுங்க. இப்போ இல்லை, இப்போ கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர்களுக்காக போராடலை, தொழிலாளர்கள் போராடல கேட்டு அவங்க வந்து இந்த திமுக அதிமுக போல எம்எல்ஏ எம்பி பதவிக்கு தான் கட்சி வச்சிருக்காங்க. திமுக முதல் மந்திரி பதவியும் சேர்த்து வைக்கிறாங்க. அது பொருந்தா காமம். சிபிஎம் சிபிஐ மந்திரி பதவிக்கு ஆசைப்படுறது பொருந்தா காமம். ஆமாம், அது வந்து அதனால் அதுக்கெல்லாம் சில தொகுதிகள், ஒரு 4.5 தொகுதி 3.5 தொகுதி இந்த மாதிரி இந்த தொகுதிகள் அதுவும் பறி போயிடும் போல இருக்குது. அதனால கூப்பிட்டு மிரட்டின உடனே அப்படியே அமர்சடங்கி பண்ணாங்க. ஒன்றுமே இல்லையே, எங்கேயாவது பர்மனெண்ட் நீ திமுக ஆதரிச்சிட்டு இருக்க 10 வருஷமா 15 வருஷமாக ஆதரிக்கிற வந்து ஒரு பழைய சட்டப்படி இத்தனை நாள் வேலை பார்த்தா நிரந்தரமாகணும் அப்படிங்கிறது எங்கேயாவது தொழிலாளர் நிரந்தரப்படுத்துறியா? எந்த தொழிற்சாலையாவது? தற்காலிக தொழிலாளிக்கு இவங்க தலைவராக கூட இருக்கிறதில்ல, பர்மனெண்ட் தொழிலாளிக்கு தான். தற்காலிக தொழிலாளோட பேச்சுவார்த்தை நடத்த முடியாதுங்கிறான். இன்னும் ஒரு 5-10 வருஷம் போச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் தொழிற்சாலை நடத்த முடியாது. கம்யூனிஸ்டை யாரும் நடத்த முடியாது. அந்த நிலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவனோட தானே கூட்டணி வச்சுட்டு இருக்க. அதுதான் சொல்ல வரேன். இப்படிப்பட்ட திராவிட மாடல் அரசு தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும்ன்றாங்க கம்யூனிஸ்டுகள். அவங்க எம்எல்ஏ ஆகணும், 4 பேராவது எம்எல்ஏ ஆகணும், அவங்க தலைவராக தெரியணும், வேட்டி கட்டிட்டு தெரியணும். இப்போ தொழிலாளர் முக்கியம் இல்லை, எம்எல்ஏ தான் முக்கியம், பதவி தான் முக்கியம், பதவி தான் முக்கியம். இப்போ ஸ்டாலினுக்கு என்ன இதாக முக்கியம்? முதல் மந்திரி பதவி தான் முக்கியம். அவருக்கு முதல் மந்திரி பதவிக்கு ஆசைப்படுறதுக்கு காரணங்கள் இருக்குது, சக்தி இருக்குது. சிபிஎம் சிபிஐக்கு மந்திரி பதவிக்கு ஆசைப்படுறதுக்கு காரணம் இல்லை, சில எம்எல்ஏ கிடைச்சா போதும். அதை இழந்துட்டோம்னா நிர்வாணம் ஆகிடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒட்டிக்கிட்டு எங்கேயே கிடக்க வேண்டியதான். அங்கே உனக்கு வந்துச்சுனாக்கா எடப்பாடி போய் ஒட்டிக்க வேண்டியதா? வேற என்ன? ஒட்டு அரசியல்ல தான் இருக்குது இன்னைக்கு. ஒட்டு தான், ஒட்டி கொள்வது தான். இந்த மகளிர் அமைப்பை சேர்ந்த ஒரு நிர்வாகி, அவங்க ஜான்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்க வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டத்தில் அந்த தோழர் கலந்துக்கிறாங்க.
அதில் காவல்துறையை அடித்து விழுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அறிக்கை இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி பார்க்குறதுன்னா, அந்த தொழில் அவர்கள் சொல்லி எங்களுக்கு தெரியாது சொன்னார்கள் அதன் பேரில் தான் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் அவர் கொடுக்குற அறிக்கை. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதான் காவல்துறை அத்துமீறி நடந்து அந்த அவங்கள ஜான்சி வந்து நல்ல ஒரு மகளிர் அமைப்பினுடைய தலைவி, கம்யூனிஸ்ட், அது படித்த பொண்ணு, கம்யூனிஸ்ட், எங்களுக்கெல்லாம் நல்ல குடும்ப உறவாக இருந்தாங்களா, சிபிஎம் இருக்கும்போது குடும்ப உறவாக இருந்தவங்க. தோழர் பாலகிருஷ்ணனுடைய மனைவி, அவர் முன்னாள் மாநில செயலாளர், இப்போ அகில இந்திய தலைவர்கள் ஒருத்தராக இருக்கார். அவங்க சங்கம் அவங்க போய் பேசுகிறாங்க, கலைக்குது, போலீஸ் விட்டுனா எல்லாரையும் கலைக்கிறாங்கல்ல. இப்போ அரசு ஊழியர் நிரந்தரமாக்கணும்னு சொல்லி போகிறான்னா அவங்கள கலைக்கிறது, பட்டதாரி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் போகிறான்னா அவங்கள கலைக்கிறது, இந்த மாதிரி அதில் கலைக்கும் போது அந்த அவங்க விடாப்படியாக போராடுறாங்க. இன்னும் ரொம்ப மோசம் வந்து ஒப்பந்த தொழிலாளி ஆகிட்டாங்க. அத்துக்கூலியாக கூட இல்லாமல் ஒப்பந்த தொழிலாளி ஆகி இருக்கிற தொழிலாளிகளுக்கு சம்பளத்தை வந்து நிரந்தரப்படுத்தாமல் அன்றாட கூலியாக வச்சுக்கிட்டு பண்ணுறதுனால அவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க. அது மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ள உதவித்தொகையெல்லாம் குறைஞ்சி போச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்து வந்ததெல்லாம் ஒரு எதையும் செய்யலை. அதுக்கு பணம் இல்லை அவங்கள்ட்டாங்கப்பாங்க. வேறு இதுக்கெல்லாம் பணம் இருக்குது. இப்போ கூட்டம் நடத்துகிறாங்க தினந்தோறும் வந்து ஒரு பக்கம் முழு பக்கம் விளம்பரம், அசோக இது நம்ம கோயில் கோபுரத்தை போட்டு அரசு சின்னத்தை, தமிழ்நாடு அரசு சின்னத்தை போட்டு விளம்பரம் தினந்தோறும் ஓட்டு கேட்டு வருது. நேரடியாக ஓட்டு கேட்டுங்கிறதுலே சாதனை, உலகத்திலே சாதனை. அமெரிக்காலாம் தோற்று போயிடணும் ஸ்டாலின் அரசு சாதனையில். மோடி என்ன மோடி, உலகத்தில் எங்கேயுமே இது மாதிரி கிடையாது. திராவிட மாடலில் முன்னேற்றம்னு இப்போ தினந்தோறும் முழு பக்கம் விளம்பரம் வருது, அல்லது அரை பக்கம் விளம்பரம் வருது. தேர்தலுக்காக பண்ணிட்டு இருக்க, இது யாரு காசு? இது அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய உதவித்தொகையை உயர்த்தி கொடுத்தா என்ன? இல்லை, இப்போ அடித்தது அது இல்லை, அப்படிலாம் நடக்கலைன்னு அரசு தரப்பில் அவங்க தாக்கியது என்று பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்க. அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சொல்லுது. பாதிக்கப்பட்டவர்கள் சொல்கிறத இவங்க சொல்கிறாங்க. காவல்துறை இல்லைன்னு இல்லை, காவல்துறை இல்லைன்னு இது மாதிரி பொய் தான் சொல்லுது காவல்துறை. ஸ்டாலினுடைய ஏவல் துறையாக இருக்குது. அதனால அவர் சொல்லியிருப்பார், உண்மையெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்பார். அப்போ காவல்துறை சில சட்டவிரோத காரியங்கள் அதிகாரிகள்லாம் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு இன்னும் வரப்போகுது. அதை வந்து ஸ்டாலின் பாதுகாப்பார். ஸ்டாலின் வகையரா அமைச்சர்கள் அவங்க தப்பு பண்ணாக்க காவல்துறை பாதுகாக்கும். இது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஒருத்தர் சட்டவிரோதமாக நடந்துக்கிறதுக்கு. காவல்துறை சட்டவிரோதமாக நடந்துக்கிட்டாக்க முதலமைச்சர் கேட்கக்கூடாது. முதலமைச்சர் அண்ட் கம்பெனி அமைச்சர்கள் சட்டவிரோதமாக நடந்துக்கிட்டா காவல்துறை கேட்கக்கூடாது. ஆளுங்கட்சிக்காரன் சட்டவிரோதமாக கேட்கக்கூடாது. ரெண்டு பேரும் அதுதான் இங்கே இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதனால வந்து இந்த தாக்குதல் போக்குவரத்து எல்லாம் வந்து இந்த காவல்துறை இல்லை, இது வந்து அவங்களா விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் இது என்ன புதுசாக தம்பி, நீங்கள் எல்லாம் அதாவது நம்ம சொன்ன வார்த்தை விடுவோம். கருணாநிதிக்கு பட்டம் கொடுக்குறாங்க, டாக்டர் பட்டம். சரிங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 70களில். அப்போ இருந்த இதில் எதுக்குறாங்க, அது ஸ்தாபன காங்கிரஸ் தான் அதை எதிர்த்து பையங்க மாணவர் காங்கிரஸ் ஆரம்பித்தாங்க. அவருக்கு பட்டம் கொடுக்கக்கூடாதுன்ட்டு அவர் இவ்வளோ தாக்குதுனால அவர் அங்கே பண்ணார், வன்முறை பண்ணார், அவருக்கு பட்டம் கொடுக்கக்கூடாதுன்னு அண்ணாமலை யூனிவர்சிட்டி மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. பட்டம் கொடுக்குற அன்னைக்கே போராடுறாங்க பசங்க. அடித்து போலீஸை விட்டு கைகாலை முறிச்சு பல பேரை ஸ்டாலின் கருணாநிதி ஆட்சி. பசங்க பயந்துக்கிட்டு போய் அங்கே ஒரு குளம் இருக்க விழுந்து தப்பி ஓடுறதுக்கு போகிறாங்க. அதில் விழுந்து ஒரு பையன் உதயகுமாருங்கிறவன் செத்தே போயிட்டான், மூழ்கி செத்தே போயிட்டான். செத்து போயிட்டு தூக்கி வச்சுக்கிட்டாக்க உதயகுமாருங்கிறாங்க பசங்க பூரா கல்லூரி மாணவர்கள். அந்த மாணவர் இல்லைம்மா வேறங்கிறான் அரசில். ஆர்டிஓ சொல்கிறாங்க. அதோட மட்டுமல்ல, அவங்க அப்பா பேர் பெருமாள் சாமி நாயுடு, என்னன்னு ஒரு ஞாபகம் இருக்குது எனக்கு, அரைகுறையாக இருக்குது. இப்போ அவரை கூப்பிட்டு ஏதோ மிரட்டி அல்லது ஆதாயம் சொல்லி என் மகன் இல்லைன்னு சொல்ல வச்சாங்க. தயவு செய்து இதை மட்டும் அப்படியே போடுங்க. 70 தொடக்கவே அப்படிதான் கருணாநிதி. ஆமா, அது 71 72 இருக்கும். அப்பவே காவல்துறை அவருக்கு திமுக போலீஸ் இப்படிதான் இருந்தது. இன்னைக்கு பெத்த தகப்பனை பெத்த புள்ள செத்து கிடக்கு உதயகுமார். அப்பங்காரன் என் மகன் இல்லைன்னு சொல்ல வச்சுட்டாங்க. மகன் இல்லைன்னா அது உண்மையான உதயகுமார் யாரு, யாருடைய மகன் கண்டுபிடிக்க முடியாதா? சொன்னாங்களா? கேளுங்க. என்ன கேக்குறீங்களா? அந்த உதயகுமார் இல்லன்றப்ப அந்த உதயகுமார் இருந்தாகணும் இல்ல, இருந்தாகணும்ல, வந்திருக்கணும் இல்ல, வந்தாருங்களா? கேளுங்க, இதை மட்டும் கேளுங்க. பெத்த பிள்ளையே இல்லைன்னு சொல்ல வச்ச ஆளு கருணாநிதி, ஸ்டாலினுடைய அப்பா. இவர் ஏமாத்துறீங்களா நீங்க? அந்த பரம்பரை எப்படிங்க? பரம்பரை எப்படிதாங்களா? நான் அப்புறம் சும்மாவை சொல்றேன். இப்ப ஜான்சியை சொல்றதுன்னா என்ன சும்மாவா? அந்த 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 அவரை கேளுங்க, பாலகிருஷ்ணனை.
என்னுடைய பழைய தோழர், ம், அவரை கேளுங்க. ம். இது உதயகுமார் என்ன விஷயம், நம்ம இப்போ ஒட்டி கிடக்குறிய போய் கிடக்குறிய அங்கே அண்ணா இதில் அண்ணா அறிவாலயத்தில் கிடக்குறியே, ம். இது என்ன நடந்தது உண்மை இல்லையா, உங்கள் வீட்டுக்கே இது நடந்தது கேப்ப என்ன சொல்கிறேன்னு கேளுங்க ம். பாலகிருஷ்ணன். அது இப்போ இது என்ன இந்த மாதிரி எடுத்து முழுங்கின கொடுப்போம். அது ம். சரி, அப்ப புள்ள எதுக்கு செத்து கிடக்கு, கம்யூனிஸ்ட் புள்ள செத்து கிடக்கு, அது என் புள்ள இல்லைன்னு அப்பனை சொல்ல வைக்கிற அளவுக்கு எவ்வளவு பெரிய திறமசாலியாக இருக்கணும். ம். ஆ. அந்த பாரம்பரியம் திமுக கிட்ட இருக்கு. அதுதான் சரிங்க இதில் ஐயா. வந்து போலீஸ் அடிக்கலாம் அதுவாக விழுந்துருச்சுங்கிறது சின்ன விஷயம் தானே. இது அதோட ஒப்பிடும்போது சின்ன இதெல்லாம் விஷயம் போகிற மைனர், இதெல்லாம் மைனர், இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போன விஷயம் அவளை பொறுத்த வரைக்கும். சரி, சின்னதோ பெரிதோ, ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி இது எதிர்க்கணும் இல்ல, கம்யூனிஸ்ட் எப்படி எப்படி தப்பு இருப்பான்? இல்ல. அது வந்து அடிச்சது ஒரு மகளிரை வந்து அடிக்கிறது, அந்த ஒரு கம்யூனிஸ்ட் எல்லாம் பெரிய முடிஞ்சு தலைவி போச்சு. அவங்க அதெல்லாம் தலைவரா பழைய காலம். ஆ? இப்போ அண்டி பிழைக்கிற கம்யூனிஸ்டுகள், ம், திமுக விட்டா அதிமுக, ம், அதை விட்டா காங்கிரஸ், ம், இப்போ தற்காலிகத்துக்கு, ம். அடுத்து போக போக பாஜகவோட கூட்டி சேருவாங்க. ம். அது மாதிரி சேர்த்து கம்யூனிஸ்ட் பாஜக கூட்டணி சேர்ப்பாங்க. யார் சொல்றது? சேருன்றீங்களா? சேரலாம் வருங்காலத்தில். ம். இப்போ காங்கிரஸ், நீங்கள் உங்களுக்கு என்ன வயசுன்னு தெரியல, ம். காங்கிரஸோட சிபிஎம் கூட்டணி சேரும்னு யாராச்சும் 70களில் நினைச்சிருப்போமா? இல்ல, அப்ப யாருமே அப்ப அந்த காலகட்டத்துல காங்கிரஸ் ரெண்டா பிளகுது தம்பி. ஆமா, இண்டிகேட், ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா அதான் காங்கிரஸ். இண்டிகேட் சிண்டிகேட்னு பேரு. ம், அப்போ முழக்கம் என்ன தெரியுங்களா? ம், 70களெல்லாம் ம், இண்டிகேடும் சிண்டிகேடும் ஒரே கேடுதான், ம், இரண்டும் நாட்டின் சாபக்கேடுதான், ம், எவனையும் ஆதரிக்கக்கூடாதுங்கிறது தான் அப்போ முழக்கம், சிபிஎம் முழக்கம். ம், சிபிஐ ஒட்டுண்ணியாக போச்சு ரொம்ப வருஷம் முடிய, ம், காங்கிரஸ் ஒட்டுண்ணியாக போச்சு. அது டாங்கே காலத்துலேருந்து ரஷ்யாக்காரன் சொல்லி கொடுத்ததை கேட்டுக்கிட்டு காங்கிரஸ் ஆதரிங்கன்னா ரஷ்யாக்காரன் அவங்க ஆதரிச்சாங்க அதுலேருந்து. ம், அப்போ ரெண்டையுமே எதிர்த்துது சிபிஎம் வந்து. ம், ரஷ்யா சீனா சொல்கிறத எதுக்க மாட்டான்ப்பா, நாங்கள் எங்கள் சொந்தமாக தான் முடிவு பண்ணணும்னு இருந்த காலம். ம், இன்னைக்கு எங்க ஆச்சு? செமி ஃபாசிஸ்ட் காங்கிரஸ் ஆட்சி வெஸ்ட் பெங்காலில். ம். அந்த செமி ஃபாசிஸ்ட்டை ஒழிக்கிறதுக்கு யார் வேணாலும் கூட்டு சேரலாம் அப்படின்னு அங்கே மேற்கு வங்காளத்தில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருந்த ஆளுங்க அந்த ஆளுங்க. ஆமா. இப்போ அவனோட தான் கூட்டணி. ம், காங்கிரஸ் ஏன் பாஜகவோட வராத? ம். பழைய என் வயசு உள்ள பையங்களை கேட்டு பாருங்க, பெரிய ஆட்கள் இருப்பாங்க, கேட்டு பாருங்க. நீங்க சொல்றபடி காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறப்ப காங்கிரஸோட பாஜக. கூட்டணி வைக்கிறவன் ம், பாஜகவோட வைக்க மாட்டான்னு என்ன சான்று, என்ன நம்பிக்கை? யாரோட தான் கூட்டணி சேருவாங்க, பதவி தான், ம். கொள்கையாவது கிழ்கையாவது. கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து என்ன பதில் வருதுன்னு பார்ப்போம். ஆமா, பாருங்க பாருங்க. அடுத்தது வந்து இப்ப மாநில உரிமை என்று தமிழக முதலமைச்சர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு, அறிவுறுத்துவதற்காக கோரிக்கை வைக்கிறாரு, அழுத்தம் கொடுக்கிறாரு. இந்த மாநில உரிமையை கேட்பது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கக்கூடிய திராவிட கழகம் இன்னும் உள்ளிட்ட கருஞ்சட்டை தோழர்களும் இடதுசாரிகளும் இது வந்து இன்னும் இருக்கக்கூடிய அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து மாநில உரிமையை ஆமாம் வென்றே தீர வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு இது இருக்கிறாங்க. இதுல ஏன் முரண்பட்டு நிற்கிறீங்க நீங்க? மாநில உரிமை தமிழ் தேசிய பேரியக்கம் ஏன் மாநில உரிமை என்ன கேட்டுக்கிட்டு இருக்க நீ? ம். 71லேருந்து கூட்டணி அரசியல் நடத்துகிற, ம். இந்திய ஆட்சி நடத்துறவனோட கூட்டணி 71லேருந்து சரிங்க, சரி. மாநில உரிமை ஒன்றும் மேற்கலையா இது வரைக்கும்? உங்கள் அப்பா மேற்கலையா ஒன்றும்? நீங்கள் தான் கடலை கடைஞ்சி இப்போ எண்ணெய் எடுக்கிறவங்களாச்சே, ம், இமயமலை தூக்கிட்டு வர ஆளுவாச்சே. ம், 71லேருந்து இந்தியாவில் உள்ள ஆளுங்கட்சியோட கூட்டு சேர்றவன் காங்கிரஸ் அல்லது பாஜகவோட கூட்டு சேருவேன், ம், ஜனதாதள ஆட்சியிலேருந்து அவனோட கூட்டு சேருவேன். ம், அந்த இவரெல்லாம் இருந்தார்ல, இந்த கேரளா இந்த கர்நாடகத்துக்காரர் முதல் மந்திரியாக இருந்தார் ம், தேவகவுடா, ம். எல்லாம் நீங்கள்லாம் ஆதரிச்சிங்க. கூட்டணி இருந்தாங்க. இருந்த இவ்வளவு வருஷமாக மத்திய அரசு ஆளக்கூடிய கட்சியோட கூட்டணியாக இருக்கிற ஒன்று கூட மீட்கலையா திமுக? ம். ஏன் இப்போ புதுசாக கேட்குற? அது ஏன் கேட்குறாரு? சரி, இப்போவாவது கேட்டாருங்களே. தமிழர்களே அவ்வளவு முட்டாள்கள் என்று நம்பி கேட்கிறார். ம், வெக்கங்கெட்டவனை தமிழனை நினைச்சுப்பாரு. ம், தேர்தலுக்காக இன்னைக்கு ஒரு ஆள் போய் சொல்லிட்டு நடிக்க வந்தா நீ நம்புவியா? எந்த கட்சியில இருந்து தொலைஞ்சிட்டு போ. தமிழனா பிறந்திருக்கல்ல, ம், தமிழன் தமிழச்சிக்கு பிறந்திருக்கல்ல, ம். உன்னை எவ்வளவு முட்டாளாக கேவலமாக நினைச்சு அந்த ஆள் ஸ்டாலின் வந்து மாநில உரிமை கேட்குறப்பல. ம். இவ்வளவு காலமா நான் கேட்குறேன், என்ன சொல்லுங்க? இல்ல, மாநில உரிமை கேட்கறதுக்கு முட்டாள்தனத்துக்கும் ஏமாளித்தனத்துக்கும் என்ன? அது உரிமை இல்ல நமக்கு. ஏமாத்திக்கிட்டே இருக்க, அப்பங்காலத்துல இருந்து ஏமாத்திட்டு இருக்க. ஓ, அதுக்காக அப்பங்காலத்துல இருந்து ஏமாத்தி. ஆமா. ஆமா, 71லேருந்து நீ வந்து என்ன போட்ட? 69 முதலமைச்சர் 69 வர்றாரு கருணாநிதி, ராஜமன்னார் குழுன்னு போடுறாரு. எல்லாம் ஆந்திராவுக்காரங்க தான் போடணும். ஆந்திராக்கார் தான் நீதிபதி, அவர் தான். இன்னொரு உறுப்பினர் சந்திரா ரெட்டி, அவரும் ஆந்திராக்கார் தான். ஒரே ஒரு ஆள் நம்பால் ஒரு ஆள் போட்டார். போயிட்டு போது பயில கேட்டாங்க கேட்பாங்க. ஏஎல் முதலியார், லட்சுமணசாமி முதலியார், சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தரை. இந்த 3 பேர் ஆய்வு பண்ணி மத்திய மாநில உறவுகளை பற்றி
எப்படி ரீஆர்கனைஸ் பண்ணுறது, கான்ஸ்டியூஷனில் திருத்தங்கள் என்ன பண்ணலாம் ஏது ம், அப்படிங்கிறதுக்காக பரிந்துரை கேட்டு போட்ட குழு அது. ம், மாநில உரிமைகளுக்காக போட்டது. ம், அவங்க ஆராய்ச்சி பண்ணி 71லேயே அறிக்கை கொடுத்துட்டாங்க. ம், அந்த அறிக்கையை வாங்கி வச்சுக்கிட்டு தூங்க போட்டார் கருணாநிதி. ம். எல்லாம் நடிப்பு தாங்க. கடைசி வரைக்கும் அதை எடுத்து நான் சொல்லிடுறேன் கடைசி வரைக்கும் சொல்லிடுறேன். பிறப்புலேருந்து நடிப்பு தாங்க. ம். 71 கொடுத்தாங்க இல்லை அந்த அறிக்கையை, சரிங்க சரிங்க 72லேயாவது நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. எடுத்துருக்கோம். 73லையும் எடுக்கலை. ஓ 74ல் அதை பற்றி சட்டசபை மேலவையில் விவாதம் வருது. ம், ஏன்னா அப்போ இந்திரா காந்தி எம்ஜிஆர் ஆதரித்து தனி கட்சி ஆரம்பிக்க தூண்டி விட்டுருச்சுங்கிறதால கோபம். ம். இல்லைன்னா அதுவும் வந்திருக்காது. ஓ 71ல் ஏன் இதை பேசலைன்னா இந்திரா காந்தியோட கூட்டணி அவர். இவங்க எதிர்நிலையில இருக்கிறாங்க திமுக. திமுக வந்து 71லேருந்து கூட்டணி திமுக காங்கிரஸோட. ம், எனவே இந்த மாநிலமாவது கீழ்நிலமாவது அங்கே நம்ம கூட்டணிக்கு பங்கம் வந்துடும், அவங்க காதை பூஜை திருநாளும் திருவும் இந்திரா காந்தி அப்படின்ட்டு கருணாநிதி அதை போட்டார். ம், அப்புறம் மோதல் வருது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த உடனே. ம், அதை தூண்டி விட்டது எம்ஜிஆர், அது இந்திரா காந்தி தாங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கலாம். ம், அவர் கல்யாணம் சுந்தரம் எம்ஜிஆர்லாம் போய் பார்த்தாங்க அந்த அம்மாவை கட்சி ஆரம்பிக்க முன்னாடி. ம், ம். 74 அதை எடுத்து விவாதம் பண்ணுறாரு சட்டசபையில், மாநில மேலவையில் சட்டம் விவாதம் பண்ணி தீர்மானம் நிறைவேற்றிடுறாங்க. ம், நிறைவேற்றி டெல்லி அரசுக்கு அனுப்பியாச்சு, இந்திய அரசுக்கு. ம், அதன் பிறகு அது என்ன ஆச்சுன்னு கேட்டியா? கருணாநிதி கேட்டது உண்டா? ம். அதன் பிறகு மத்திய அரசுல கூட்டணியில இருந்து எத்தனை குட்டையில் இருக்க ம், அவங்க 2-3 தீர்மானங்களை சிறந்த எல்லாத்தையும் இல்லை. ஒன்று அவங்க சொன்னாங்க முதல்ல ம், மாநில அரசை கலைக்கிற பிரிவை ரத்து பண்ணிடணும் கான்ஸ்டியூஷன்லேருந்து. ம், ம், ம். ஒன்றுங்களா? இரண்டாவது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் என்ற கேடரை நீக்கிறணும், மத்திய அரசு நீக்கிறது. மாநிலமே போட்டுக்கணும் அது மாதிரி தேவைப்பட்ட அதிகாரிகளை. ம், மத்திய அரசிடம் இருக்கக்கூடாது. அது மாதிரி 2 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், அதுக்காக அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம். அது பாக்கி அரசு ஆணை போட்டு மற்ற ஏற்பாடுகளை செய்கிறதெல்லாம் சிலது பரிந்துரை பண்ணி கொடுத்தாங்க. ம். இதை பேசி 74 சட்டசபையில் நிறைவேற்றி மேலவையில் நிறைவேற்றி இந்திய அரசுக்கு அனுப்பியாச்சு. ம். அதை பற்றி என்னைக்காவது கருணாநிதி பேசியது உண்டா? ம். அவர் வாழ்ந்த காலத்தில் எங்களுடைய ராஜமன்னார் குழு ஒரு இதை செயல்படுத்தி கொடுன்னு கேட்டது உண்டா? எதுவும் வாங்கியிருக்கியா நீ? ம். அதன் பிறகு என்ன ஆகுது? ம். 76ல் இந்திரா காந்தி மாநில அரசு அதிகாரத்தில் இருந்த கல்வியை ம், தூக்கி ம், மாறுவேட பட்டியல்னு ஒன்று இருக்கு. ம், அதுக்கு பேர் கன்கரண்ட் லிஸ்ட்னு பேர். ம், மாறுவேட பட்டியல் மத்திய அரசு பட்டியல் தான் அது. ம். 2 பேருக்கும் பொது பட்டியல் மாதிரி தோற்றம் கொடுக்கும். அதனால அது மாறுவேட பட்டியல்னு சொல்றது. ஓ மத்திய அரசுக்கும் அதிகாரம், மாநில அரசுக்கும் அதிகாரம். பொதுவுல ஆனால் இருக்குது. குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடாத சட்டமாகும். அப்ப மத்திய அரசுகிட்ட தான் இப்போ அதிகாரம். மாநில அரசுக்கு என்ன படலங்க இருக்கு சார்? ஆ, எவ்வளவு சூழ்ச்சி! ஆ. எந்த ஃபெடரேஷன்லையும் உலகத்தில் ம். அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, கனடா இந்த மாதிரி இந்த மாறுவேட பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட் கிடையாது தம்பி. ம். இங்கதான் இருக்கு. இந்தியாவில் மட்டும்தான் உண்டு. ம், இந்தியாவில் ஆரியத்துவத்தோடு சம்மந்தப்பட்ட ஆளுகளில் ம், பெரியவாள் எல்லாருமே இருக்காங்களே, கான்ஸ்டியூஷன் எழுதவாள்லாம் ம். வச்சான். இங்கே தான் வச்சான் கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று ஏமாத்துறதுக்காக, நம்மளை ஏமாத்துறதுக்காக. அதில் போய் சேர்த்து சேர்ந்த அந்தம்மா இந்திரா காந்தி. ம். கல்வி மாநில பட்டியல் வெள்ளக்காரங்காட்டிலேருந்து இருக்கு மாநில பட்டியல், ஞாபகம் வச்சுங்க. ம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935லேருந்து மாநில பட்டியலில் இருக்கு கல்வி, ம், வெள்ளக்கார ஆட்சியில். ம். இந்த கான்ஸ்டியூஷன் 1950 ஜனவரி 26 வந்தபோது மாநில பட்டியல் தான் இருக்கு. ம். இதை மாற்றினது இந்திரா காந்தி. அப்ப திமுக என்ன பண்ணிட்டு இருந்ததுங்க? திமுக அப்போ வந்து எதிர்கட்சி, அப்போ அவங்களுக்கும் பிடிக்கல. சரிங்க இதை எதிர்த்தது. ம். அதை பண்ண தப்பு மீண்டும் கொண்டு வரணும். ம். நீ அதுக்கப்புறம் ம். தேவகோட சேர்ந்து அது ஒரு 13 மாதம் இருந்தது. ம். 5 வருஷம் வாஜ்பாய் வாஜ்பாய் அரசு. அரசை 99லேருந்து 2004 வரைக்கும் ஆதரிச்சிங்க. ம். மந்திரி சபையில் உட்காந்து பந்தியில் இருந்தீங்க. ம். உங்கள் முரசொலி மாறன் மந்திரி சபை பந்தியில் உட்காந்து சாப்பிட்டாள். ம். இத்தனை மந்திரி வேணும்னு கேட்டு கருணாநிதி வாங்கினாள் சரிங்க பாஜக கிட்ட. சரிங்க. இந்த கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து கல்வியை மறுபடியும் மாநில பட்டியல் கொண்டு வான்னு கேட்டிருப்பியா? உன் நாக்கு அழுவியா போயிடும் கருணாநிதி. ம். கேட்டிருப்பியா? ம். சரி, அதுக்கு போச்சா? ம். 2004லேருந்து 2014 வரைக்கும் மன்மோகன் சிங் ஆட்சியில் தானே கூட்டணியாக இருந்த. ஆமாங்க. ஒரு தடவையாவது இதை கொண்டு போகணுமான்னு சொன்னியா? நீ பேசவே இல்லைன்றீங்களா? சொல்லவே இல்லையே. இங்க சொக்கத்தங்க சோனியான்னு கூட்டு வந்து நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினது சொக்க தங்கத்துலேருந்து வாங்க முடியாது. பிச்சை கேட்ட ம். டெல்லிக்காரன்ட்ட பிச்சை கேட்ப. ம். மாற்றினது உண்டா? அதுக்கு முயற்சி எடுத்து உண்டா? பேசியது உண்டா? ம். இந்த ராஜமன்னார் குழுவை பற்றி நீ வாய் விட்டது உண்டா? அவங்க அப்பா வாய் விட்டு பேசியது உண்டா? 2014 வரல. அதன் பிறகு
எப்போது இந்த கோரிக்கையை பேசினது உண்டா? நிறைவேற்ற கூட வேண்டாம், எவனால் முடியல, அது முடியாமல் அது முடிஞ்சிருக்கலாம் ஏதாச்சும் ஒன்று, அதுக்கு நீ முயற்சி எடுக்கலை. என்னைக்காவது மாநில பேசிகிட்டு இருக்கிய, இது ஃப்ராடு பேச்சு இல்லைங்களா? மாநில மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சிங்கிறது தமிழர்களை ஏமாற்றுவதற்கான முழக்கம். இந்திய அரசிடமிருந்து உரிமையை மீட்பதற்காக அல்ல. தமிழன் தமிழச்சி. ஏனென்றால் வெள்ளக்கார ஆட்சியிலிருந்து தமிழ்நாடு தமிழருக்கு முழக்கம் கொடுத்த கூட்டம் இது. தனியாக இருந்த கூட்டம், தனியாக ஆண்ட கூட்டம், ஆண்ட பரம்பரை, ஆண்ட இனம். எனவே இதுக்கு அது ரத்தத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இப்போ துரோக மனப்பான்மை வந்தாலும் அது ரத்தத்தில் அந்த இருக்கும், வீரம் இருக்கும். இந்த கும்பலை ஏமாற்றி தான் ஆகணும் என்பதற்காக நம்மை போல நம்ம உரிமையை மீட்பது போல வேஷம் போட்டு பேசி அப்படி நடித்து ஏமாத்துறது தான் திராவிட திமுகவுடைய ஆட்சியினுடையது. அதனால இவ்வளவு காலம் இந்த எதை நிறைவேற்றின, எதை நீ பேசின, இந்த 5 வருஷம் இப்போ முடிய போகுது, 5 வருஷம் ஆக போதில்லை. இது வரைக்கும் மாநில சுயாட்சிக்கு என்ன குரல் கொடுத்த, என்ன போராட்டம் நடத்தின? சரிங்க, ஒரே ஒரு கேள்வி கேட்குறோம். எனக்கு ஒரு சந்தேகம். வாஜ்பாய் அரசப்ப திமுக அனுசரணை இல்லைன்னா அந்த ஆட்சி இருந்திருக்காதுன்னு ஒரு நிலைப்பாடு இருந்தது. ரெண்டாவது, அந்த வாஜ்பாய் ஆட்சி முடிஞ்ச உடனே முதல் இந்த 5 ஆண்டு காங்கிரஸ், அப்பவும் திமுக ஆதரவு இல்லாமல் அந்த காங்கிரஸ் ஆட்சியில் அதிகாரத்தில் இல்லை. அப்போது ஒருவேளை திமுக அரசு அந்த கருணாநிதியை அதிகமாக அழுத்தம் கொடுத்திருந்தால் கல்வியை மாநில பட்டியல் கொண்டு முடியாது. எனக்கு தெரியல, உங்ககிட்ட கேட்க கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா இன்னும் 4-5, நான் என்ன சொல்றேன், அது நம்ம மட்டும் இன்னும் 4-5 மாநிலத்தை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்ட்ரென்த்தாக உண்மையாக அதுக்கு முயற்சி பண்ணியிருந்தாங்க, மீண்டும் கொண்டு வந்திருக்கலாம். முயற்சி பண்ணலன்றீங்களா? பண்ணவே இல்லையே, அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. தன்னை இந்திய அரசுக்கு, இந்திய ஏகாதிபத்தியத்திலும் ஒப்படைத்து கொண்ட அடிமைகள். அதில் அவங்களுக்கு லாபம் இருக்குது, சுயலாபம் இருக்குது, அது போதும் அவங்களுக்கு. நீ கேட்ட அது எந்த பீரியடில் இதெல்லாம் கேட்ட, உங்கள் அப்பா என்ன கேட்டார், நீ என்ன கேட்ட, இந்த 5 வருஷத்தில் மாநில சுயாட்சிக்காக என்ன நகத்தில் கிள்ளி போட்ட, என்ன பண்ண? இப்போ கேட்குற தேர்தல் வந்த உடனே ஏமாத்துறதுக்காக. அப்படின்னா தமிழர்களை எவ்வளவு கேவலமாக முட்டாள நினைக்கிற? நாங்கள் அப்படி நினைக்கல. திமுக மத்திய பாஜக இந்துத்துவ ஆட்சியை எதிர்க்கின்றோம், வலுவாக எதிர்க்கின்றோம். அந்த அடிப்படையில் மாநில எங்க எதுக்குற உங்க அப்பாவுக்கு எதிர்த்து என்னங்க எதுக்குறாங்க? அப்பாவுக்கு 100ஆண்டு விழா கொண்டாடுற, 100ஆண்டு விழாவுக்கு ராஜ்நாத் சிங் மத்திய மந்திரி வச்சு ரூபா நாணயம் வெளியிடுற, எதுக்குறேன்னு அர்த்தம்? நேற்று சட்டசபையில் பேசியிருக்காரு, கடைசி பேச்சு நேற்று முந்தானால பேசியிருக்காரு. இந்த பீரியடோட கடைசி பேச்சு, எனக்கும் ஆளுநருக்கும் தனிப்பட்ட கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை, என்ன வேற இருக்கு, அவருக்கும் நன்றி. ஒரு வார்த்தை இந்த ஆளுநரை மாத்துங்கன்னு ஸ்டாலின் வாயால் சொன்னது உண்டா? அந்தரங்க கூட்டாளி, RSS ரவியோடு அந்தரங்க கூட்டாளி மு.க. ஸ்டாலின். தெரியாத கும்பல் நடந்துக்கிட்டு ஆளுநருக்கு எதிராக பல போராட்டம் நடத்தி என்ன நடத்திருக்காருங்கிறேன். போராட்டம் நடத்தி இருக்கு. என்ன நடத்திருக்காங்க? கோரிக்கை என்ன வச்சிருக்காங்க? கவர்னர் மாளிகை முன்னாடி நடத்தி என்ன கண்டனம்? ஆளுநரை நீக்கின்னு வச்சிருக்கீங்களா? அவர் சொல்லலையே, ஸ்டாலின் வாயால சொல்லலையே. அவர் வாயால அவர் இந்த ரவியை மாத்துங்கன்னு சொல்லலையே. நீ ஆளுநர் பதவியே நீக்குங்கிறது எங்களுடைய கோரிக்கை, அது வேற. நீ அது வேற, அந்த ரவியை மாத்துன்னு கூட சொல்லலையே. அந்தரங்க கூட்டாளி பாஜகவுக்கு, எவனோடும் கூட்டாளி. மத்திய அரசுல எவன் அதிகாரத்தில் இருக்கானோ அவனோட அந்தரங்கமா என்னைக்கு கூட்டாளி திமுக. அதை ஞாபகம் வச்சுங்க. நான் என்ன சொல்றேன், இந்த மக்களை அப்படி அவ்வளோ ஏமாளியா நம்மளை தாங்க குற்றம். தமிழன் தமிழ்ச்சி தான் என்ன சோதிச்சுக்கணும். ஒண்ணுகிட்ட அது எடுபடுது இல்லை, இங்க ஏமாத்த முடியுது இல்லை. சிங்கங்கள் கர்ச்சிக்காத காட்டில் நரிகள் ஊழையிடுங்கிறாங்க. சிங்கங்கள் ஏன் கர்ச்சிக்கலன்னு தான் நான் கேட்குறேன். மக்கள் ஏன் இதெல்லாம் ஐயோ ஊழையிடுது, அள்ளையோ ஊழையிடுதுன்னு பேசாத. நீ என்ன கர்ச்சிக்கல சிங்கம்? நீ ஏன் கேட்கறதெல்லாம்? நெற்றிக்கன் திறப்பின்னு குற்றம் வந்த பரம்பரை இல்லையா? நீ கேட்குறியா? நீ அதாவது ஆயிரியா? அண்டி பிழைக்கிறவன்கிட்ட போய் இந்த பரிசு, இந்த விருது, அது வந்தால் போதும், இந்த கமிட்டியில் போட்டால் போதும். படித்தவன் பாரதி பாடினான், போவான் ஐயோன்னு படித்தவன் போவான் பண்ணா ஐயோன்னு பாரதியார் நொந்து பாடினாரு. இந்த கூட்டத்துக்கு தான் பொருந்தும். ஒன்று திமுக அதிமுக எவன் பவரில் இருக்கானோ அவனை அண்டி பிழைக்கிறது அறிவாளி கூட்டம் இந்த கூட்டம். இந்த நம்பி தெம்பா இருக்கு. இப்போ புறப்பட்டு வரதெல்லாம் தமிழ் தேசத்தை புறப்பட்டு வருது. இப்போ படித்தவன்லேருந்து பாமரன்லேருந்து கிளம்பி வர்றாங்க. இன உணர்வு, அது இன்ஸ்டிங்க்ட், அது ரத்தத்தில் இருக்கிறது. அது ரொம்ப நாளைக்கு முடக்கி வைக்க முடியாது. இப்போ கிளம்பி வருது. இதனுடைய வேலையை நீ அறுவடை செய்வ திமுக அறுவடை செய்யும் சொல்றோம். கரெக்டுங்க. பாவத்தை அறுவடை செய்யும். பாவத்தை அறுவடை செய்யணும். 26க்கு பிறகு இருக்காதுன்னு நீங்க சொல்ல வர இருக்கக்கூடாது. ஈவேரா எப்ப கேட்டாரு? தமிழ்நாடு திராவிட எப்ப கேட்டாரு? திராவிட நாடுன்னு சொல்லிட்டு தானே அவர் கேட்கிறாரு. 40களில் கேட்டாரு. 44 தான் திராவிட கழகம் வைக்கிறாங்க பேரு. அவர் சொல்றபடியே அப்படியே ஏத்துக்குவோம். திராவிட நாடு திராவிடம் இருக்கு. அதுல எந்த முன்னேற்றம் இருக்கு?
எவனாவது தெலுங்கு ஆந்திராக்காரன் அந்த கர்நாடகம் கேரளாக்காரன் கேட்டானா ஒன்றும் இல்லை. ம். தமிழ்நாட்டிலே தனிநாடு கேட்குறியா நீ? ம். ஈவேரா கேட்டாரா? ம். காங்கிரஸோட கூட்டணி 54லேருந்து 67 வரைக்கும் அந்த ஈவே ராமசாமி. ம். காங்கிரஸோட மத்தியில் ஆளக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி நீ தமிழ்நாடு கேட்குறீங்களா? ம். அப்போ அதாங்க இந்த திராவிட கும்பல் வந்துங்க ம். தமிழர்களை அவ்வளோ மட்டமாக நினைக்குதுங்க, முட்டாளாக நினைக்குதுங்க. ம். ம். திராவிடன் என்று ஒரு இனம் இல்லை. ஆ. அதனால்தான் திராவிடர் கழகத்திலிருந்து நாங்கள் பிரிந்த போது அண்ணா அவர்கள் ம். திராவிடர் என்று வைக்காமல் திராவிட என்று பேர் வைத்தார். ம். திராவிட முன்னேற்ற கழகம் என்று. அது ஒரு பண்பை சொல்வதுதான். ஓ, அப்ப இனம் இல்லைன்னு ஏற்கனவே ஒத்துக்கிட்டாங்க அவர் இவங்க. சொன்னார். ஆ. அதனால மணியரசர் சொல்லக்கூடிய தமிழ் தேசியத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் ம். இப்படியே பேசினார். அந்த மேடையிலே. மேடையிலே பேசினாரு. எனவே ம். நான் மொழியால் தமிழன், ம். இனத்தால் திராவிடன், ம். அதே பேசல நாட்டால் இந்தியன் அப்படின்னு முடிக்கிறார். ம். அது அது அப்பதான் அந்த வாசகம் வந்து எல்லாமே பேசப்படுறது. நான் மொழியால் தமிழன், இனத்தால் திராவிடன், இது தேசத்தால் இந்தியன், நாட்டால் இந்தியன், நாட்டால் இந்தியன். அப்பதான் இது வந்து அதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதுலயே அந்த சொல்றாரு அவரு. அதுக்கு முன்னாடியே அவர் சொல்றாரு. சரி. அது ஒரு இனத்துக்கு இத்தனை விளக்கம் சொல்லுவாங்க யாராவது? ஏன் தப்பு நீ பண்ற தப்பு சொல்றதுனால தப்பு சொல்றதுனால எத்தனை விளக்கம் சொல்றது இத்தனை தப்பித்தனங்களா சொல்றது?